எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பிசி பில்டோட ப்ரைஸ் 2,40,000. எதுக்கு இந்த பிசிக்கு 2,40,000 ஆயிருக்கு, அப்படி என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக அந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்த பிசியை எப்படி நம்ம பில்ட் பண்ண போகிறோம், கடைசியில் இந்த பிசியோட பெஞ்ச்மார்க், இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. மெயினாக இந்த பிசி எதுக்காக, என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மனோஜ் அப்படிங்கிறவர் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தார். என்னோடய ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் ஒரு பிசி பில்டு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி காண்டாக்ட் பண்ணி அவர் கேட்டது என்ன அப்படின்னா, ப்ரோ நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அந்த சேனலில் நான் கேமிங் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வாலரண்ட், கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி இது மாதிரியான கேம்ஸுக்கு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பிசி வந்து வாங்கணும். நான் 24 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசியை ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால அவருக்கு என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அவரோட கேமிங் சேனல் நேம் வந்து ஹார்னட். ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மறக்காமல் நம்மளோட டெக் வைப்ரேட் ஃபேமிலி சார்பாக போய் அவருக்கு ஒரு சப்போர்ட்டை வந்து தந்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அவர் பேர் மனோஜ், அவர் சேனல் நேம் ஹார்னட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ டெக் வைப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் தமிழ் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உன்னார் சேனலுக்கு கீழே தான் இந்த சேனல் இருந்துச்சு. இப்போ இதுக்குன்னு புதுசாகவே ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிசி பில்ட்டோட சின்ன சின்ன ஃபோட்டோஸ், கிளிப்ஸ், பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாமே அந்த டெக் வைப்ரேட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கையோட பெல் ஐக்கனையும் ஆலில் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. ஆல்ரெடி இந்த பிசியை எந்த பர்பஸ்க்காக பில்ட் பண்ணுறாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கேமிங் ப்ளஸ் ஸ்ட்ரீமிங். ஸோ அதனால் நமக்கு நல்ல ஒரு ஹெவியான ஒரு ப்ராசர் வந்து தேவைப்படுறதுனால நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது AMD Ryzen 9 3900XT. இது ஒரு 12 கோர் 24 த்ரெட் கொண்ட ப்ராசர். இதோட பேஸ் கிளாக் ஸ்பீடு வந்து 3.6 GHz, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 4.7 வரைக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா வேரியபிளாக மாறிக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க மதர் போர்டு ASRock B550 ஸ்டீல் லெஜெண்ட். ஸோ இந்த மதர் போர்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம். ஸோ ஏன்னா இது அவ்வளோ நல்ல மதர் போர்டுன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு 19,000. ஸோ X570 ஹையன் மதர் போர்டில் என்ன ஃபீச்சர் கொடுப்பாங்களோ, ஸோ அது எல்லா ஃபியூச்சருமே Wi-Fi 6 ஆகட்டும், 2.5 GHz LAN ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு PCI Gen 4 ஸ்லாட் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் Gen 3 இன்னும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ஹை அண்ட் ஃபியூச்சர்ஸுமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிசியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதும் இந்த மதர் போர்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அனலாக் மீட்டர் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்து இருக்குது, ஏதாச்சும் ஒரு பார்ட் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் இல்லை சாஃப்ட்வேர் எரர் அப்படின்னா உங்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் அந்த என்ன நம்பர் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது கூகுளில் சர்ச் பண்ணாலே அதுக்கு சொல்யூஷன் முதற்கொண்டு எல்லாமே வந்து கிடச்சிடும். ஸோ அதனால் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி மதர் போர்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரேமை பற்றி பார்ப்போம். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம 1616 சொல்லிட்டு 3200 MHz 2 ரேம் ஸ்டிக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ கோர்சர் வெஞ்சன்ஸ் RGB மாடல். ஸோ ஏன் நம்ம வந்து இதுக்கு RGB ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ பிசி இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரைஸ் ஹைக் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கோர்சர் வெஞ்சன் 16GB சிங்கிள் ஸ்டிக் ரேம் வாங்கணுன்னாலே உங்களுக்கு 7,000. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த RGB ரேமே முதலே இருந்து ஒரு 7,100 அந்த ரேஞ்சில் இருந்து இருந்தனால ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேமே வந்து போயிட்டோம். ஸோ நமக்கு பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஏன் RGBயே ஸ்டாக்கில் இருக்கும்போது RGBயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசி பில்டுக்கு நம்ம வந்து RGBயே போயிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டுமே M.2 NVMe SSD தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைமரியாக வந்து நம்ம Gen 4 SSD யூஸ் பண்ணுறோம். செகண்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா Gen 3 SSD யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு Gen 4 பொறுத்த வரைக்கும் இதில் 7000 Mbps வந்து பார்த்திங்கன்னா இதில் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் EVO 980 NVMe SSDன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 TB மாடல். ஸோ இது பார்த்திங்கன்னா WD SN550 1 TB. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு SSD தான். இப்போ கிராஃபிக்ஸ் கார்டை வந்து பார்த்துட்டோம். நமக்கு 3070 வாங்கியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட அன்பாக்சிங் வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன்.
அதோட பெஞ்ச் மார்க்கையும் சேர்த்து. ஸோ இந்த பிசியில் நம்ம மவுண்ட் பண்ணுறது கிராஃபிக்ஸ் கார்டை வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் மவுண்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெர்டிக்கல் மவுண்ட் ஹோல்டரும் வந்து வாங்கியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூலர் மாஸ்டர்லேருந்து வர வெர்டிக்கல் மவுண்ட் ஹோல்டர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஐ எக்ஸ்டெண்டர் கூட எல்லாமே சேர்ந்து வந்துடும், மவுண்ட்டும் சேர்ந்து வந்துடும் இந்த வெர்டிக்கல் மவுண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூலர் மாஸ்டர்லேருந்து வந்துருக்கக்கூடிய H500P ARGB கேஸ் தான். ஸோ அடுத்ததாக கூலிங்க்கு வருவோம். கூலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கூலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிகாபைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஆரோஸ் 360mm ரேடியேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூலர் தான் கொஞ்சம் காஸ்ட்லியானது இதில். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேபிள்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் மவுண்ட் பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லிக்விட் கூலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா SMPSலேருந்து வர கேபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ பிசியை இன்னுமே அட்ராக்டிவாக காட்டலாம், பார்க்குறக்கு இன்னும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் கேபிள்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூலர் மாஸ்டர்லேருந்து வரதான். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் தீம் வந்து இந்த பிசியில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா ஸோ மதர் போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு சில்வர் ஆக்சன்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிகாபைட்லேருந்து வந்துருக்கக்கூடிய இந்த கிராஃபிக் கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிகாபைட் வந்து சில்வரில் வந்து கொடுத்துருப்பாங்க, சில்வர் லைனிங். அது ப்ளஸ் அதில் RGB இருக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து RGB தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம கேஸும் வந்து பார்த்திங்கன்னா கன் மெட்டல் கலர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கான்ட்ராஸ்ட்லாம் இருக்கும் இந்த பிசி அப்படிங்கிறனால ஒயிட் கலர் கேபிள் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் ஃபைனலாக எப்படி நம்ம பிசி வந்து லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக எஸ்எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சில்வர் ஸ்டோன் DA850 SMPS. இது வந்து 80+ கோல்டு சர்டிஃபைடு SMPS. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9,000 to 10,000 வரும். ஸோ ஏன் இது நம்ம வாங்கியிருக்கோம் 850 வாட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூலர் மாஸ்டர் RM750 வந்து ஸ்டாக்கே வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்டோனும் நல்லா தான் இருக்கும். ஸோ சில்வர் ஸ்டோனும் ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ நீங்கள் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஸ்டோனும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஒரு கம்பெனி தான், ஒரு நல்ல பிராண்டுன்னு கூட சொல்லலாம். 80+ கோல்டு சர்டிஃபைட் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் ஸ்டோன் SMPSே போயிட்டோம். இப்போ ஓவராலாக பார்ட்ஸோட எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோம். இந்த பார்ட்ஸ்க்கான எல்லா லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களை வந்து இந்த பார்ட்ஸில் சொல்கிறதுக்கு விட்டுட்டனோ இல்லை தவறுதலாக சொல்லிட்டேனாலும் நீங்கள் ஒரு தடவை லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பார்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இப்போதைக்கு எந்த அளவுக்கு கம்மியாக வந்து வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் வந்து கம்மியாக வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது மாதிரி ஒரு பிசி பில்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் இல்லை கால் மூலியமாக. இப்போ பிசி பில்ட்டை பண்ணிவிட்டு நம்ம இதோட பெஞ்ச் மார்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க.